ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன். நீங்கள் நம்ம பார்க்க வந்திருக்குது ஹவாக் மதன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் காலிஸ்தானிக் ஸ்பெஷல், ரைட்? அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் பண்ணணும், ரைட்? ஓகே, இதெல்லாம் எதுக்கா கண்டிப்பாக இது பண்ணணும். என்ன காரணம்னு நான் ஃபஸ்ட்டு இதை போத்திட்டு சொல்கிறேன், ஓகேவா? நான் எத்தனையோ பேரை சந்திக்க போயிருக்கிறேன். எல்லாருக்கும் இதை போத்திருக்கேனா? இல்லை. ஆனால் ஸ்பெஷலாக இதை போத்திருக்கேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, குமரி மலைகளை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதை விட இன்னும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபர் வந்து யாருன்னா ஹவாக் மதன். அந்த குமரி மலைகளை பற்றி நான் வந்து அதை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கத்தில் பேசியிருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை வந்து தைரியமாக எடுத்து சொன்ன ஒரு தம்பி. பயங்கர தைரியம். அந்த போல்ட்னஸ் வந்து சத்தியமாக எனக்கு பிடிச்சிருந்து. நிறைய பேர் இவருடைய வீடியோ எனக்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பாருங்க உங்களை பேசியிருக்காரு, இவர் பேசியிருக்காரு அப்படின்னு. அரசியலை ஒட்டச்சு சொல்லியிருக்காரு. இந்த கட்சி தான் இதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்குது, இதான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்தால் யாருனாலும் தடுக்க முடியாது. மக்கள் நீங்கள் இறங்கினா தான் தடுக்க முடியும். கரெக்ட். அந்த ஒரு விஷயம் எனக்கு இவரை பார்த்தே ஆகணும். இந்த ஸ்பெஷல் வந்து இந்த மரியாதையை இந்த தம்பிக்கு நான் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஓகேவா? டன்னு. இன்றைக்கி நம்ம ஹவாக் மதன் கூட பண்ண போகிறது காலிஸ்தானிக்கை பற்றின சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக அதை பற்றி நான் கேட்கணும், ஏன் பாடி பில்டிங்கை பற்றி நீங்களே சொல்லி, நான் ஆல்ரெடி நானே சொல்லியிருக்கிறேன். என்னை பார்த்து இந்த பாடியை உருவாக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய டார்க் சைடும் இருக்குது. அதை நம்ம ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வரும்போது எதை தேர்ந்தெடுக்கணும், என்ன பண்ணணுன்னே தெரியல. அவனுக்கு என்ன வேணும்னே தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபிட்னஸோடு சேர்ந்து இளைஞர்களுக்கு வேண்டியது ஸ்ட்ரென்த்து. எந்த அளவுக்கு ஜிம்மை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஈஸியான மெத்தட் காலிஸ்தானிக். ஆனால் அதுக்கு சரியான ஒரு ட்ரெயினர் வேணும். கரெக்டாக? சரியான ஒரு ட்ரெயினர் வேணும். ஹவாக் மதன் அதை நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேறு காலிஸ்தானிக்கு இந்த அளவுக்கு நம்ம இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்காங்களான்னு சத்தியமாக தெரியல எனக்கு. நான் பார்க்குறது என் இடத்துல உள்ள என்னுடைய ஒரு சகோதரன் கேட்டால் அது ஹவாக் மதன். ஸோ அவர் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டுப்போம். பாடி பில்டிங்கை தேர்ந்தெடுக்கிறதை விட காலிஸ்தானிக்கை தேர்ந்தெடுக்கிறது ஒரு ப்ளஸ்ன்னே நானே சொல்லுவேன். ஓகேடா? ஏன்னா பாடி பில்டிங்னு சொல்லும்போது அதில் என்ன வருது? ப்ரீ ஒர்க் அவுட் வருது, கிரியேட்டின் வருது, சப்ளிமெண்ட் வருது, மெடிசின் வருது, அதில் அது வருது, இது வருது, ஹைட்டு கம்மியாயிருமோ வருது, ஆன்மை குறைஞ்சிருமோ வருது, ஸ்ட்ரென்த்து போயிருமோ வருது, மசில் லூஸ் ஆயிருமோ வருது, எக்கச்சக்க பிரச்சனைகள் வருது. ஓகேவா? வருதானே? அந்த பிரச்சனை வருதான்னு இல்லை, பேச்சுக்களாச்சும் வருது. அது உங்களை சோர்வடைய வைக்கும். ஆனால் இல்லை, அந்த பேச்சுகள் எதுவும் வராது. என்ன பில்டப் ஆகும்? ஸ்ட்ரென்த்து பில்டப் ஆகும். உடனே நீ ஒரு ஸ்பெஷல் ஹியூமனாக கண்டிப்பாக உணர முடியும். கரெக்டாக? கரெக்ட். இப்போ காலிஸ்தானிக்கு பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, அதுவும் நிறைய பேசிட்டீங்க. இப்போ நான் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஜிம்மை பற்றி ஆக்சுவலாக வந்து அவர் பாடி பில்டிங் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் வந்து காலிஸ்தானிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் வந்து அவரோட ஃபீல்டே வந்து தாத்து சொல்லி என்னோட ஃபீல்டை வந்து ஒய்த்து சொல்லி அவரோட பெரிய மனசை காட்டிட்டார். பட் ஆக்சுவலாக வந்துட்டு ஜிம்மாக இருந்தாலும் காலிஸ்தானிக்ஸாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போ ஜிம்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருசாகலாம். லைக் உங்களுக்கு வந்து நல்லா மாஸ் ஆகணும்னா ஜிம் வந்து பெஸ்ட்டு. பட் காலிஸ்தானிக்ஸில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும். இப்போ நான் இருக்க ஃபிசிக்கோடி ஒரு நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும், இதோடு பெட்டர் ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும். பட் அதில் வந்து சில கான்ஸ் இருக்குது. கான்ஸ்னால் இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே பில்ட் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதே சேம் டைமில் ஜிம்மில் வந்து ஈஸியாக நம்ம ப்ரோக்ரஷன் ஓவர்லோட் பண்ணிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு வெயிட் ஒரு 5 கிலோ ஆட் பண்ணணும், அடிக்கணும், 5 கிலோ ஆட் பண்ணணும், அடிக்கணும். பட் காலிஸ்தானிக்ஸில் என்னென்னா கொஞ்சம் அந்த ஒரு பேசிக்கை வந்து கற்றுக்கிறதுக்கு, ஓகே இந்த எக்ஸசைஸுக்கு அடுத்து ஒரு ஹார்டான எக்ஸசைஸை பண்ண மாதிரி இருக்கும். அந்த சின்ன ப்ராக்ரஷன் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக காலிஸ்தானிக்ஸ் பொறுத்த. அது ஒரு மைனஸ். அண்ட் தென் ஜிம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் ஜிம்மில் இருக்க அட்வான்டேஜ் அது. பட் ஜிம்மில் என்ன பிரச்சனைனா, அது கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ். எப்போ ஒரு விஷயம் வந்து பிஸ்னஸாக மாறுதோ அப்போ அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். நம்ம வந்து எப்படி கன்சியூம் பண்ணுறோம். ஜிம்மு 100% பர்ஃபெக்ட் தான். பட் நம்ம எப்படி அதை பார்க்குறோம், நம்ம எப்படி அதை வந்துட்டு நம்ம லைஃபுக்குள்ளே எடுத்துக்கிறோம், அதை பொறுத்தோம். பட் வந்து அது பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறினால அது நிறைய நெகட்டிவ் சைடு. பட் காலிஸ்தானிக்ஸ் என்ன வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸாக மாறல. அது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெவல் ரீச் பண்ணாதனால இப்போதைக்கு சேஃபாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், எங்கே போனாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம், எங்கே வச்சுனாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்குன்னு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் பிராண்டோ இல்லைனா சப்ளிமெண்ட் பிராண்டோ பெரிய அளவு வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு என்ன சொல்கிறதுக்கு
ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்காது, ஒரு ஸ்பான்சர் அந்த அந்த ஒரு அது ஒரு பெரிய அளவு பிராண்டாக மாறல. அதனால வந்துட்டு கேலிஸ்தானிக்ஸ் பியூராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. பட் வந்துட்டு சேம் இதே கேலிஸ்தானிக்ஸையும் வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு பில்லியன் டாலர் பிஸ்னஸாக மாற்றும் போது இதுக்குள்ளேயும் ஸ்டெராய்டு வரும். இப்போ ஒரு காம்படிஷன் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேலிஸ்தானிக்ஸ்னு ஒரு காம்படிஷன் நடந்துட்டு ஃபாரினில் கேலிஸ்தானிக்ஸ் நல்லா ஃபேமஸ். எப்படின்னா ஜிம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் அவ்வளோது கேலிஸ்தானிக்ஸ் அங்கே ஃபேமஸாக இருக்கும். நிறைய அத்லெட்ஸ் கேலிஸ்தானிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ஊரில் கேலிஸ்தானிக்ஸ் கேட்டால் யாருக்குமே தெரியாது கேலிஸ்தானிக்ஸ் என்னன்னு கேட்போம். பட் ஒரு அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் அது மாதிரி வெளி இடத்துல எல்லாமே கேலிஸ்தானிக்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னா அங்கே இப்போதைக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஃப்யூச்சரில் இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா ஒரு காம்படிஷன் நடக்குது. நான் வந்து ஸ்டெராய்டு போடாமல் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு கேலிஸ்தானிக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ நான் வந்து சாதா ஹியூமன், நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டோசேஜில் இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் நான் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே 6 மாதத்தில் நீங்கள் எடுத்துருவீங்க. அண்ட் தென் ஒரு காம்படிஷன் வரும்போது நீங்கள் அங்கே ஸ்கோப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஸ்லோவாக பண்ணி படித்து வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறத நீங்கள் வந்து ஒரு ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா டெஸ்டோஸ்டெரான் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு ஈஸியாக 6 மாதத்தில் கற்றுட்டு நாளைக்கு யூடியூப்பில் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இப்போ வந்து பெரிய பிஸ்னஸாக மாறாதனால 100% வந்து பார்க்குறது ஒரு சேஃபாக இருந்த மாதிரி இருக்குது. பட் இதுலேயே சில பல கான்ஸ் ப்ரோஸ் எல்லாமே அந்த ஃபீல்டு தான் வரலாம் கிடையாது. எல்லா ஃபீல்டும் வந்து என்னோட ஜிம் ஃபீல்டை தாத்து சொல்லலை. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அதோட மைனஸாக சொன்னீங்க, தாத்து சொன்னு சொல்லலை. என்ன இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பாடி பில்டிங் தான். பாடி பில்டிங்கை குறைச்சி சொல்லலை. இன்றைய இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சேஃபானது கேலிஸ்தானிக்குன்னு சொல்கிறேன். அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறேன் பாரு. ஜிம்முக்கு வர்றான், வந்தால் இன்னென்ன ஃபுட்டு எடுக்கணும்னு நம்ம கொடுக்குறோம். எப்போ இவ்வளோ சிக்கன் எடுக்கணும் இவ்வளோ எக் முடியாது. ஆமாம், என்னென்னா ஜிம்மோட பெரிய முடியாது. அப்போ சப்ளிமெண்டாச்சு எடுக்கணுமானா அதுவும் முடியும். ஏன்னா இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறான், இந்த மசிலுக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் கொடுக்குறான்னா இவ்வளோ ப்ரோட்டீன் போனால் தான் அந்த மசில் கெயின் ஆகும், இல்லைன்னா கெயின் ஆகாது. அப்போ இவ்வளோ பெரிய ஃபிசிக் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு அதுக்காக அதை கொடுக்காம அதை கொண்டு வர முடியாது. அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரலாம், ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பாடி பில்டர் அளவுக்கு கொண்டு வர முடியாது. உனக்கு இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கொண்டு வரலாம் நீ செலவே பண்ணாமல். அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஏன்னா 90% பசங்க அப்படி தான் இருக்கிறான். ஏன்னா செலவு பண்ண முடியும். எவனாவது ஒருத்தன் தான் வந்து நான் செலவு பண்ணி இதுக்காக டெடிகேட் பண்ணி, ஏன்னா டெடிகேட்டட் பாடி பில்டிங்னாலே டெடிகேஷன் தான், தன்னை வந்து அர்ப்பணித்தல்னு சொல்லலாம். அதுதான் பாடி பில்டிங். அவங்களுக்கு பாடி பில்ட் பண்ணலாம், அவனுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகும். ஆனால் இந்திய கால இளைஞர்களுக்கு நல்ல ஃபிசிக்கும் வேணும், அட் த சேம் டைம் செலவே பண்ணக்கூடாதுன்னா இப்போதைக்கு கேலிஸ்தானிக் இன்னும் பிஸ்னஸ் ஆகாத போது இதை வந்து செலக்ட் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். கரெக்டாக கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களை பார்த்தாலுமே உங்களுக்கு நிறைய ஹேட் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்காண்டாம், ஜிம்முக்கு போனால் இப்படி செலவாகுது, இதெல்லாம் சொல்லும்போது 2 கேட்டகரியாக வந்துட்டு ஆடியன்ஸ் பிரியும். ஒரு கேட்டகரி என்னன்னா, ஸோ அவனுக்கிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரீ ஒர்க் அவுட் ப்ரோட்டீன் பவுடர் எது வாங்குறதுக்கும் இருவா இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நானும் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் என்ன சாப்பிட்டேன்னா, எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ப்ரோ நீங்கள் என்ன டயட் எடுத்துக்கிறது. பட் நான் வந்து என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ரேஷன் கடையில் என்ன கிடைக்குமோ அதான் நான் சாப்பிட்டேன். பட் வந்து வெளியே இருந்து பார்க்குறோம் இப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்குன்னு இன்னொரு ஆடியன்ஸுக்கு தெரியாது. இன்னொரு ஆடியன்ஸ் ஆக்சுவலாகவே வீட்டில் ரூபா இருக்கும், ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸாக இருந்தால் போதும். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ், ஒரு சென்னையில் உள்ள ஆவரேஜ் மிடில் கிளாஸு கண்டிப்பாக அவன் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா தண்டத்துக்கு செலவு பண்ணிடுவான். அப்போ அவனுக்கு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் அஃபோர்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கிரியேட்டின் அஃபோர்ட் பண்ணுறதா இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவனுக்கு அதில் வந்து ரொம்ப வந்துட்டு என்னத்துக்கு இருக்கா இதில் நம்ம செலவு பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். இன்னொரு ஆடியன்ஸால் அதை வந்துட்டு அவனோட சிச்சுவேஷனில் அஃபோர்ட்டே பண்ண முடியாது. இப்படி 2 ஆடியன்ஸ் இருக்கும்போது அவனுக்கு உங்கள் சைடு தெரியாது, இவனுக்கு அவன் சைடு தெரியாது. அப்போ அவன் நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பானா, ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் தான் என்ன, கிரியேட்டின் எடுத்தால் எக்ஸ்ட்ரா 10% நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கெயின் ஆகுது, அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரூபாவை நம்ம தேவையில்லாமல் ஒரு எண்ணத்துக்கு இல்லாமல் வேஸ்ட் பண்ணுறோம், ஏன் கிரியேட்டினில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் போவான். இங்கே இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை என்ன இருப்பானா, அவனால் கிரியேட்டின் வாங்க முடியாது, ப்ரோட்டீன் வாங்க முடியாது. நம்ம இந்த சைடை பார்த்தனால நமக்கு என்ன தெரியுமா தோணும், இப்போ நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் நான் பாடி பில்டிங் தப்பாக சொல்லேன். ஸோ கேலிஸ்தானிக் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அந்த டயட்டாக இருந்தாலும் எதுக்குமே வந்துட்டு எதுவுமே இல்லாத போது நமக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரியும். இப்போது நீங்கள் வந்து நாளைக்கு பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கிராமத்தில் உள்ள சாதாரண ஒரு பையன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நாளையிலேருந்து நான் பாடி பில்டர் ஆகணும், நான் மசில் பில்ட் பண்ண போகிறேன், பெரிய பாடி பில்டிங்கோடு விட்டுது மசில் நாளையிலேருந்து நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கோலோடி நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க. ஜிம்முக்கு போனோன்னா அங்கே ஒரு ட்ரெயினர் இருப்பார், ஒர்க் அவுட்டை போடுவீங்க. வீட்டுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் பாடி பில்டிங் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடர், ஏதாவது ஒரு கிரியேட்டின், ஏதாவது ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிராண்டு சப்ளிமெண்ட்டுக்கு 5 வீடியோக்கு ஒருக்க அந்த ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்டைரக்டாக டைரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பையன் 1 மாதம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான், அவனே ஒரு ஆவரேஜான பையன்.
ஏன்னா எல்லாரும் வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டோட எக்ஸ்ட்ராடினரி மோட்டிவேஷனோட எக்ஸ்ட்ராடினரி வில்லோடி போகிறது கிடையாது. ஒரு நார்மலான பையன் போயிருப்பான், போயிட்டு வீடியோவை பார்ப்பான். எல்லாரும் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் மசில் பில்ட் ஆயிரும், ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் அவன் அந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி சொல்லிட்டு இருப்பான். அவன் சைடும் தப்பு கிடையாது. இந்த சாதாரண பையன் அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஃபீல் ஆகணும், ஒரு மாதம் அவன் கடை நாங்கள் போய் விளையாடி இருப்பான், ஒரு கெயின் இருந்திருக்காது. ஆல்ரெடி 2-3 பேர் தலையில் தேவையில்லாத இதெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. இவன் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவான், டிமோட்டிவேட் ஆயிடுவான். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல டயட் இருந்தால் தான் பாடி பில்ட் பண்ண முடியும், நல்ல டயட் இருந்தால் தான் பாடி பில்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்னால் என்ன சாப்பிட முடியுமோ, ஒன்னால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை எடுத்தாலே அவனோட ஒரு 90% அச்சீவ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவன் பணம் சம்பாதிச்சப்பறம் அவன்கிட்ட ரூபா இருக்கும்போது அவன் அஃபோர்ட் பண்ணி நல்ல ஒரு டயட்டெல்லாம் பார்த்தான். பட் இப்படி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணனால இன்ஃப்ளூன்சர் எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு நல்ல டயட்டை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. இவனால் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வாங்க முடியாது, சப்ளிமெண்ட் வாங்க முடியாது, ஒன்றுமே. அப்போ ஒரு மாதம் இவன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா, நேச்சுரலாக வந்து ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுவான், நமக்கு ரிசல்ட்ஸ் வரல. இதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, நம்மளால் நல்ல டயட் ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் இன்ஸ்டாகிராமில் உள்ள பிக்கெஸ்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை நல்ல டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவனால் நல்ல டயட்டே ஃபாலோ பண்ண முடியாது. அவனால் ஒரு நாளுக்கு 10 முட்டை கூட வாங்க முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், கஷ்டம் தான். உடனே டிமோட்டிவேட் ஆகி எதுக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் இருக்கணும்னு சொல்லுவான். நல்லா சாப்பிட்டாதப்பா உடம்பு ஏறும். அவன் என்ன சாப்பிடுவான் வீட்டில் போய்? இதே மாதிரியும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காது. இதே மாதிரியும் ஒரு 10 முட்டைனாலும் சரி, டெய்லி சிக்கன்னாலும் சரி வாங்க முடியாத ஆடியன்ஸ் இப்போவும் நம்ம இந்தியாவில் அமெரிக்கா மாதிரிப்பட்ட நாடு கிடையாது. அப்போ இப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்கனால நம்ம இந்த ஆடியன்ஸோட ஸ்ட்ரகிளை பார்த்தனால நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு தெரியும். பட் அதே வந்து இன்னொரு சைடில் இருக்கவங்களும் அந்த ஸ்ட்ரகிள் தெரியாது. இதில் தான் கிளாஷ் வரும். இதில் தான் அவன் சொல்லுவான் இவன் சொல்கிறது ரைட்டு, இவன் சொல்லுவான் அவன் சொல்கிறது ரைட்டுன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிடுவோம். அதுதான் நம்ம எப்போ சொல்கிறது, சரினா எடுத்துக்கோ, இல்லை சரியானதை எடுத்துக்கோ, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ, அவ்வளோதான் டன். அது சரியாக போச்சு. சப்ளிமெண்ட் இந்த விஷயத்தில் முதல்ல அவர் சொன்னதை நம்ம சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எள்ளு தின்னா எள்ளளவு பசி தீரும். உன்னால் பறக்க முடிஞ்சால் பறந்து போ, ஓட முடிஞ்சால் ஓடிப்போ, நடக்க முடிஞ்சால் நடந்து போ, தவழ்ந்து தான் போக முடிஞ்சா தவழ்ந்தாச்சும் போ. உன்னால் 10 முட்டை கொடுக்க முடியலையா, ஒரு முட்டை கொடு. ஒரு முட்டையும் கொடுக்க முடியல, உனக்கு என்ன கிடைக்குதோ அதை கொடு. அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. ஏன் ட்ரை பண்ணாமல் இருக்க? இதை நம்ம ஆல்ரெடி எல்லா விஷயத்துலையும் பேசிட்டோம். ட்ரை பண்ணுங்க. உன்னால் என்ன, உனக்கு கோல் என்ன, அதை நினச்சி ஊந்தாச்சும் போ. ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காத. கேலிஸ்தானிக் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு தான். இன்னொன்று சப்ளிமெண்ட்டுன்னு பார்க்க போனால், நானே சப்ளிமெண்ட்டுக்கு இப்பவும் வந்து எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறது, சப்ளிமெண்ட்டு தேவையில்லை, நேச்சுரலாக பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். சப்ளிமெண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா அதுக்கும் விளக்கத்தை சொல்லி அது நிறைய போயிட்டுருக்குது. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், சப்ளிமெண்ட்டில் காசு கொடுப்பானுவோம், நல்லா கொடுப்பானுங்க. அந்த கொடுக்குற காசை எதுக்கு விடணும், வாங்கி பாவங்களுக்காக கொடுக்கலாம். ஆடு இப்போ நான் பண்ணாட்டா இன்னொருத்தான் அந்த ஆடை பண்ணிட்டு போகிறான். நான் ஆட் பண்ணுறங்கிறக்காக நீங்கள் வந்து பார்க்காதீங்க. நம்ம இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபோட்டோவை போட்டு ஆட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்னையே விட்ருங்க, நான்னா சாதாரணம். விஜய் அஜித் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் மோசமான எவ்வளோ ஆட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அஜித்துக்கு ஓடிட்டு வருவாங்க, விஜயை பற்றி பேசிட்டாண்டா, அஜித்தை பற்றி பேசிட்டாண்டா. இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதனால் ஆடு வெறும் ஆடு தான். ஆடுக்காக நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு நிறைய ஆடு உண்டு. நான் தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கனால அவன் ஆடை கேன்சல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அது அகைன் எனக்கு ஃபோனே பண்ணலை. அவன் ஒரு ஸ்டாக் தான், அந்த ஸ்டாக்கை பசங்களுக்கெல்லாம் கூட்டி தீர்த்துட்டேன். அகைன் அவன் எனக்கு ஃபோனே அடிக்கலை. அதாவது ஒரு ஆடு போட்டு அடுத்த 3 நாளில் அடுத்த ஆடு போடணும், ஃபோன் அடிக்கணும், ஃபோனே அடிக்கலை. என் வீடியோ மறுபடியும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா அவன் இங்கே ப்ரொமோட் பண்ணிவிட்டு அங்கே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான், இது சரிப்பட்டு வராத அப்படின்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அதை பட்டு விட்டுடலாம். அதே மாதிரி இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எதாவது சொல்லுவேன், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுன்னா எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட ரூபா இருக்குது, நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கங்க. உங்களுக்கு வேண்டான்னு ஃபீல் பண்ணால் வேண்டாம். ஸோ அவ்வளோ தான் சிம்பிள். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறீங்க, கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறீங்க, கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறீங்க, இவ்வளோத்தையும் நீங்கள் கரெக்டாக தூங்குறீங்க, இவ்வளோத்தையும் நீங்கள் கரெக்டாக 100% கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். இதில் இருந்து நீங்கள் ஒன்றை தூக்கிட்டீங்க, ரிசல்ட் வராமல் போகிறது கிடையாது. 90% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் இருந்து நீங்கள் கிரியேட்டின் எடுத்துட்டிங்கன்னா 90% ரிசல்ட் கிடைக்கும், இல்லைனா 95%. கிரியேட்டின் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 5% பூஸ்ட் ஆகும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜெனரல் பாப்புலேஷன் எடுத்தோம், உலகத்தில் 2% பேருக்கு தான் 6 பேக்ஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 90% கூட யாரும் அச்சீவ் பண்ணல, 80% யாரும் அச்சீவ் பண்ணல.
70% யாரும் வரல, 60% யாரும் வரல. ஆனா சண்டை போடுறது என்னன்னா 0.1%. அந்த 0.1% கிரியேட்டின் எடுத்துருமா, 0.1% சரியா பண்ணணுமா, ஒரு ரெப் கரெக்டா பண்ணணும், லைட்டா ஃபார்ம் சொதப்பிடக்கூடாது, ஒரு செட் இல்ல. இப்போ ஜிம்முக்கு வந்த உடனே கேட்குற பசங்க என்ன கேட்குறானுங்கன்னா, நான் என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும் அதுதானே கேட்குறாங்க. இல்லை வீடியோலே கேட்குறாங்க, உடம்பு ஏறல என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும். இப்போ முதல் நேச்சுரலாக ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டே, இல்லை ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டே, இல்லை நேத்தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். முதல் ஜிம்முக்கு போ, ஒர்க் அவுட் பண்ணு, நல்லா சாப்பிடு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்டை பற்றி யோசிக்கலாம்னா கேட்க மாட்டேன். ஆக்சுவலாக உங்களோட லெவல் என்ன, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும். இந்த ஒரு 100 ஒரு 5 பாக்ஸ் இருக்குது. டயட்டு, ஃபுட், அதாவது நேச்சுரல் ஃபுட் இல்லைனா சப்ளிமெண்ட் என்னென்னலாம் இல்லைனா டயட்னு வச்சுக்கோமே, ஸ்லீப், ரிக்கவரி, கரெக்டான ஒர்க் அவுட் ரொட்டீன், நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, எல்லாமே சேம். எக்ஸசைஸ் எடுத்துங்க, எல்லாமே ஒரு 6-7 மூவ்மெண்ட் தான். திரும்ப திரும்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். கேலிஸ்தானிக்னா அது வந்து தனியா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்தவரை இதுவும் ஒரு ஜிம்மு தான். கரெக்டா, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஜிம்மு தான். என்ன இது வெயிட் ட்ரைனிங் பண்ணாம தன்னுடைய சொந்த உடல் எடையை வச்சு பண்ணக்கூடிய ட்ரைனிங். நான் எப்பவுமே ஜிம்முக்கு வந்தோடனே என்ன சொல்லுவோம், புஷ்அப்பு புல்லப்பு, இது முடிச்சுட்ட, இதை பர்ஃபெக்டாக பண்ணுற அப்படின்னா நீ வெயிட்டை தூடு, இல்லைன்னா தொடாத. உன் சொந்த எடையை உன்னால் தூக்க முடியலன்னா நீ வெயிட்டை தூக்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இது கேலிஸ்தானிக் என்ன பண்ணுது, எல்லா ஒர்க் அவுட்ஸுமே எல்லா மசிலை ஃபங்க்ஷன் பண்ணுறதுமே உன்னுடைய சொந்த உடல் வச்சு சொந்த எடையை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குது. அட் த சேம் டைம் கோர் ஸ்ட்ரென்த், ஒரு மனிதனுடைய ஸ்ட்ரென்த்து பிடிச்சி நிறுத்துகிற அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது எதை பொறுத்தது, உன்னுடைய கோரை பொறுத்தது. கோர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வேற லெவலில், அதாவது சாதாரண ஒரு மனிதனை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் பூஸ்ட் பண்ணுறக்கூடியது தான் கேலிஸ்தானிக். கரெக்டாக, கேலிஸ்தானிக்ஸ். நம்ம கேலிஸ்தானிக்ஸில் நீங்கள் சொன்னதில் வந்துட்டு 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஜெனரல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாக 90% மக்கள் 95% கூட போட்டுடலாம். உலகத்தில் எத்தனை பேருக்கு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும்? கம்மியான பேருக்கு தான் இருக்கும். கூடனா 1%, 2% பேருக்கு தான் இருக்கும். கூடனா ஒரு 5% போட்டு, 5% இருக்காது, ஒரு 5% போட்டுக்கும். மீதி ஒரு 90லேருந்து 95% பேருக்கு ஒரு நார்மலான ஹெல்த்தியான ஃபிசிக் தான் தேவை. சில பேருக்கு 6 பேக்ஸ் கூட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆர்ம்ஸ் கூட பெருசாக இருக்கக்கூடாது, ஹெல்த் வேணும். சில பேருக்கு 6 பேக்ஸ் கூட ஒரு அர்னால்டு மாதிரி ஒரு ஃபிசிக், அர்னால்டு இல்லை ரொனால்டோ மாதிரி ஒரு ஃபிசிக்கு, சூர்யா மாதிரி ஒரு ஃபிசிக்கு, விக்ரம் மாதிரி ஒரு ஃபிசிக்கு, இதே மாதிரி தான் ஆசைப்படுவாங்க ஜெனரல் பாப்புலேஷன் 90% மக்கள். இந்த 90%ல் சரி ஒரு 10% பேருக்கு கொஞ்சம் எலெக்டாக இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 80% எடுத்து, இல்லைனா 90% எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஆசைப்படுற ஃபிசிக்கை ஆக்சுவலாக கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு சைடு. இந்த 90% மக்களுக்கு தேவைப்படுற ஃபிசிக்கை அச்சீவ் பண்ண முடியும். ஜிம்முக்கே தேவையில்லை, ஜிம்முக்கும் போகாண்டாம், வெயிட் தூக்காண்டாம், ப்ரோட்டீன் பவுடர் எடுக்காண்டா, சப்ளிமெண்ட் எடுக்காண்டா, எதுவுமே பண்ணாமல் கேலிஸ்தானிக்ஸ் மட்டும் பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த 90% லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா. அது மாதிரி இது ஒரு கேட்டகரி கேலிஸ்தானிக்ஸ். இன்னொரு கேட்டகரி, இப்போ எக்ஸாம்பிள் பாடி பில்டிங் எடுத்து, இப்போ ஜிம் எடுத்துக்கோ. ஜிம்மில் 2 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜெனரல் ஃபிட்னஸ், அதாவது இந்த 90% மக்களுக்கு அதுவும் ஃபிட்டாக இருக்கும். அவங்க ஜிம்முக்கும் போய் அவங்க பிடிச்ச ஃபிசிக்கை பில்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேலிஸ்தானிக்ஸை பண்ணி அவங்க பிடிச்ச ஃபிசிக்கை பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 5% சொன்னேன் தெரியுமா, இந்த 5%ஓட பாடி பில்டிங் சைடை பார்த்தீங்கன்னா, லைக் எனக்கு காம்படிஷன் அட்டன் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஹியூஜாக இருக்கணும், எனக்கு வந்துட்டு ஒரு 300 பவுண்டில் வந்துட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும், இதே மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு கோல் செட் பண்ணி நான் ஒரு டாப் 1% இருக்கணும். இது வந்துட்டு ஒரு 5% பேரோட கோல்ஸாக இருக்கும். இது ஜிம்மில் 2 பகுதியாக பிரியுதுல. இதே மாதிரி கேலிஸ்தானிக்ஸில் 2 பகுதி என்ன பிரியும்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பார்ட், செகண்ட் பார்ட் இதில் நிறைய ஸ்கில்ஸ் வரும். இப்போ ஜிம்னாஸ்டிக் மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வரும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஒர்க் அவுட் ஸ்டைல், அதாவது யார் வேணாலும் எங்கே வேணாலும். ஜிம்னாஸ்டிக்னா ஒரு அங்கே செர்டன் ரூல்ஸ் இருக்கும், செர்டன் ஃபார்ம் ஃபாலோ பண்ண முடியும், அது மாதிரி ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். இது வந்துட்டு ஸ்ட்ரீட் ஒர்க் அவுட், யார் வேணாலும் ரூல்ஸை மாற்றிக்கலாம். நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு புது ஸ்கில்லை கொண்டு வரலாம், நான் நாளைக்கு வந்து ஒரு புது ஸ்கில்லை கொண்டு வரலாம், யார் வேணால் ரூல்ஸை மாற்றிக்கலாம். இதில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். ஹேண்ட் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸாக இருக்கும், ஹேண்ட் ஸ்டாண்ட் கிளாப்பிங் புஷ்அப்ஸு, பிளாஞ்ச் புஷ்அப்ஸு, ஃப்ரண்ட் லிவர், பேக் லிவர், ஹியூமன் ஃப்ளாக், இப்படி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 5% இல்லைன்னா ஒரு 5% பேருக்கு தான் இதெல்லாம் படிக்கணும், இதில் நல்ல பேஷன் இருக்கும், இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து 1000 புஷ்அப்ஸ் போடணும், இல்லை நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 100 கிலோ வச்சுட்டு டிப்ஸ் போடணும், 100 கிலோ வச்சுட்டு புல்அப்ஸ் போடணும். இது வந்துட்டு ஒரு 5% பேர். அதே மாதிரி எப்படி ஜிம்மில் வந்து 2 பார்ட் இருக்கும், கேலிஸ்தானிக்ஸில் 2. ஆனால் பியூர் கேலிஸ்தானிக்ஸ்னால் லைக் நம்ம எப்படி ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கேலிஸ்தானிக்ஸ்னால் உங்கள் பாடி வெயிட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிடிச்ச ஃபிசிக்கை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிம்முனா அதே மாதிரி தான், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் பிடிச்ச ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணிக்கலாம். பாடி பில்டிங் வரும்போது அது ஒரு கேட்டகரியில் போகிற மாதிரி, ஒரு கேலிஸ்தானிக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்கும்போது இது ஒரு கேட்டகரி. ஸோ இது மாதிரி 2 பார்ட்டாக பிரியும். ஓகே டன். இது இன்னொரு விஷயம் உங்களுக்கு இன்னொருத்தரையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஹவாக் சுதல், ஹவாக் மதனுடைய தம்பி, எனக்கும் தம்பி தான். இவர் வந்து ஃபிட்னஸில் ஹீரோனா, இவர் லேடிஸோட ஹீரோ. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, காதல் மன்னனா கலக்கிக்கிட்டு இருக்காப்புல. வருங்காலத்தில் ஏதாவது ஒரு மூவியில் வந்து ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன்.
அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு இவங்க கூட விளாக் பண்ணதில் பயங்கர சந்தோஷம். நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக பண்ணியிருக்கலாம். பட் என்னாச்சுன்னா இன்னைக்கு குளத்துல போய் சின்ன பசங்க கூட வித்த காட்டேன்னு பேரில் எனக்கு கை இறங்கிட்டு அதனால இப்போ சடனாக வந்துட்டு நம்மளால் ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ண கொஞ்சம் ஒரு வாரம் ரிக்கவரி பேசே போகும். இதை இப்போ எனக்கு கை இறங்குச்சுன்னு சொல்லிடுது, இதுக்கு கீழே வந்துட்டு கை இறங்குச்சுன்னா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அது ஃபேக்கு. அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதாவது கமெண்ட் போடுறவங்க போட்டுதான் இருப்பாங்க. இல்லை நம்ம கண்டுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருப்போம். என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே டைலாக், நம்மளை விருக்கிறவனும் ஒரு நாள் நம்மளை விரும்புவான் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே எல்லாரும் ஏதாவது ஒரு கண்டிஷனில் தேவைப்படுறாங்க. இன்றைக்கி நம்மளை கமெண்ட் பண்ணுறான்ல, அவன் என்னைக்கா ஒரு நாள் டல்லாக இருக்கும்போது நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து பூஸ்ட் ஆகும். அன்னைக்கு அவன் நம்மளை விரும்புவான். இதுதான், அதனால் நம்ம போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மலைகளை பற்றி பேசும்போதும் சரி, அரசியல் பற்றி பேசும்போதும் சரி, தைரியமாக பேசுங்க. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா ராஜா பேரோனும் உங்கள் கூட இருக்கேன், என்னுடைய அன்பர்களும் உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுடைய அன்பர்களும் உங்கள் கூட. நல்லது செய்யும்போது இந்த உலகம் நம்ம பக்கம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லது பண்ணால் நாசமாக போயிடும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நினச்சி தான் நாசமாக போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்கள் கூட பண்ணதுனால உங்கள் ஸ்டைலில் நீங்கள் முடிச்சிருங்க, என் ஸ்டைலில் நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலே முடிச்சுருங்க. ஓகேவா? ஓகே, பை பாய். நான் உங்கள் ராஜா பேரோ. ஹவாக் மதன், ஹவாக் சுதன். பை பாய். ஓகே டாக்டர்.